இன்னைக்கு இந்த கிளாஸ்ல அஜாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது அசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். இதை தெரிஞ்சுக்கணும்னா அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் ரன் ஆகணும்னா இன்னொரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது டாஸ்க் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக ரன் ஆகும். பட் சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்கில் ஒரு டாஸ்க் ரன் ஆகணும்னா இன்னொரு டாஸ்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்கில் ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த அஜாக்ஸ் கான்செப்ட்டுக்கு வருவோம். ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது கீழே வந்து ஒரு கிரிட் வியூவில் டேட்டா அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே ASP.NET கிரிட் வியூ யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா என்டையர் பேஜுமே ரீலோட் ஆகி சர்வரில் இருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி ஆகும்போது டைம் அப்படிங்கிறது அதிகமாக கன்சியூம் ஆகும். பட் இங்கே நம்ம அஜாக்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பேஜ் அப்படிங்கிறது ரீலோட் ஆகாது. பட்டனை கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக செர்வர் கால் நடந்து செர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அந்த கிரிட் வியூவில் வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ இந்த அஜாக்ஸில் வந்து பேஜ் அப்படிங்கிறது ரீலோட் ஆகாது. செர்வர் கால் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.